ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தர்ஷன் அப்டேட்டும், இன்னியோட எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ், அதே மாதிரி இன்னைக்கு ஓப்பன் ஆகியிருக்கக்கூடிய ஏப்ரல் மாசத்தோட தரிசன டிக்கெட் பத்தின இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அது கூடவே டிடிடில இருந்து லேட்டஸ்டான இன்னும் நிறைய புக்கிங்ஸோட அப்டேட்டும் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது போல திருமலைக்கு தரிசனம் போறதுக்கு தேவையான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்டான அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலை தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் காலையிலே கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் அப்படின்றனால இன்னைக்கான ஸ்லாட் மட்டும் தான் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட் இன்னைக்கு காலையிலேயே முடிஞ்சது. இதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்றவங்க எல்லாருமே நேரடி இலவச தரிசனத்துல தான் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நேரடி இலவச தரிசனத்துல 28 கம்பார்ட்மெண்ட்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் தகவலா இருக்கு. தொடர்ச்சியான லீவ் அப்படின்றனால கூட்டம் ஓரளவுக்கு அதிகமாவே தாங்க இருந்தது. லைன் வெளியிலே இருந்துச்சு. நிறைய பேர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த பொங்கல் டைம்லயும் தர்ஷன் பார்த்ததா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனும் டெய்லி காலையிலேயே ஒரு 6:30 மணிக்கெல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் நார்மலா இருக்கும்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கான ஸ்லாட்டும் சனிக்கிழமையோட ஸ்லாட்டும் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு நாளன்னைக்கு க்ரௌடை பொறுத்து தர்ஷன் அப்டேட் நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணுவோம். இன்னைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ். நேரடி சர்வ தர்ஷனத்துல எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 18 மணி நேரம் ஆகுது. ஒரு 15ல இருந்து 18 மணி நேரம் ஆகலாம். இல்ல க்ரௌடு இன்னைக்கும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நேத்திர தரிசனம் அப்படின்றனால நாளைக்கு மேபி ஒரு 10ல இருந்து 15 மணி நேரம் இருக்க சான்ஸ் இருக்கு. இன்னைக்கு 18 மணி நேரம். அதுக்கு அடுத்தது ஸ்லாட்டர் சர்வதர்ஷன டோக்கன்ல 4ல இருந்து 6 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனத்துல 3ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள ஆகலாம். இதுதான் இன்னைக்கான தர்ஷனோட டைமிங்கா இருக்கு. நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட எண்ணிக்கை 72,263 பேர் தர்ஷன் பார்த்திருக்காங்க. இதை டிடிடி அஃபிஷியலா அவங்களோட போர்ட்டல்ல அப்டேட் பண்ணியிருக்கிறது. அதுக்கு அடுத்தது இன்னைக்கு ஏப்ரல் மாசத்தோட லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க காலையில 10 மணிக்கு. இது 2 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓபன்ல இருக்கும். ஒரு மொபைல் நம்பர்ல 2 பேரோட டீடைல்ஸை நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்னும் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா நீங்க இன்னொரு மொபைல் நம்பர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுல நமக்கு சுப்ரபாத சேவா ஃபுல்லாவே ஓபன் பண்ணியிருக்காங்க. சுப்ரபாத சேவா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏப்ரல் மாசத்துல 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எல்லா நாளுமே ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நான் ஆவரேஜா 250ல இருந்து 270 டிக்கெட்குள்ள சொல்லியிருக்கேன். ஸோ அதில் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் 259, 270 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மொத்தமா ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும் 7,985 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம டிக்கெட்ஸ் தான். இது நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்னா பே பண்ணிக்கலாம். அடுத்தது அதே மாதிரி அஷ்டதல பாத பத்மாராதனா 2 செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மொத்தமா 120 டிக்கெட் வந்திருக்கு. அர்ச்சனா 120, தோமாலா 120, மொத்தமா 8,345 டிக்கெட்டுக்கான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நீங்க எல்லா சேவாவும் செலக்ட் பண்ணியும் கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க குறிப்பிட்ட சேவாஸ் கூட கொடுத்துக்கலாம். இதுல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு நமக்கு முழுக்க ஃப்ரீ தான். அதுக்கு நம்ம எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஆனா செலக்ட் ஆனா மட்டும் என்ன சேவாவுக்கு செலக்ட் ஆகிறோமோ அதை பொறுத்து நீங்க அமௌண்ட் பே பண்ணணும். இங்க பாருங்க, தோமால சேவா இதுலயே ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. சேவா டைம், ரிப்போர்ட்டிங் டைம். இப்போ 3 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னா 3 மணிக்கு தான் ரிப்போர்ட்டிங் ஆகணும் அப்படின்றது இல்லை. ஒரு சிலர்லாம் 1 மணி 1:30 மணிக்கெல்லாம் கூட ரிப்போர்ட் ஆயிடுவாங்க. சுப்ரபாத சேவாவுக்குலாம் நைட்டு 9 மணிக்கு மேலே கூட ரிப்போர்ட் ஆயிடுவாங்க. ஆனா காலையில 2 மணி அப்படின்றது தான் ரிப்போர்ட்டிங் டைம். நம்ம ஒரு 12, 1 மணிக்கெல்லாம் கூட ரிப்போர்ட்டிங் ஆகிக்கலாம். இந்த தோமால சேவாவுக்கு ஒரு நபருக்கு 220 ரூபாய். ஒரு லாகின் ஐடியில 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்க 2 பேரும் நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா 440 ரூபாய் பே பண்ணணும். இந்த அர்ச்சனாவுக்கும் அதே மாதிரி தான். அஷ்டதலபாத பத்மாராதனாவுக்கு ஒரு ஆளுக்கு 1,250 ரூபாய் நம்ம பே பண்ணணும். நீங்க ஒருத்தருக்கு பண்ணி செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா இந்த அமௌண்ட் பே பண்ணணும். 2 பேத்துக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இதை டபுளா நம்ம 2,500 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இதே சுப்ரபாத சேவாவா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நபருக்கு 120, 2 பேத்துக்கு 240 ரூபாய் பே பண்ணணும். இந்த அஷ்டதலபாத பத்மாராதனாங்கிற இந்த சேவா மட்டும் நமக்கு ஆன்லைன்ல மட்டும் தான் கிடைக்கும். ஆஃப்லைன்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஏன்னா ஆஃப்லைன்ல டெய்லியும் உங்களுக்கு திருமலையில இருக்க ஆர்ஜிதம் கவுண்டர்ல லக்கி டிப்கான ரெஜிஸ்ட்ரேஷன் காலையில 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். தோமாலா, அர்ச்சனா, சுப்ரபாத சேவா இதெல்லாமே ஆஃப்லைன்லயும் நமக்கு டிக்கெட்ஸ் ஓபன் பண்ணி லக்கி டிப் பண்ணுவாங்க. அஷ்டதலபாத பத்மாராதனாவுக்கு மட்டும் இருக்காது. அண்ட் இந்த சேவா நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நம்ம மற்ற சேவாஸ் எல்லாம் விட, அதாவது இந்த சுப்ரபாத சேவாலாம் லைன்லயே போய் பார்க்கணும். இது சேவாவும் பார்க்கலாம், மூலவரையும் நம்ம ரொம்ப நேரம் பார்க்கலாம். ஒரு 1/2 hour சரி நமக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா சேவாவும் கொடுங்க. ஆன்லைன்ல மட்டும்தான் நம்ம எல்லா சேவாவுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்ல அப்படி கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சேவாவுக்கு மட்டும்தான் நம்ம லக்கி டிப்ல என்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும். எந்த சேவால நம்ம ரொம்ப நேரம் உட்காந்து சாமியை பார்க்க முடியும்ன்ற வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க.
ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம மொபைல் நம்பர் இந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் சேவா செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ டு ரிவ்யூன்னு கொடுத்தீங்கன்னா இதுல ஜென்ரலான டீடைல்ஸும் இதுல பில்கிரிமோட டீடைல்ஸ் இருக்கும். கீழே நம்ம செலக்ட் பண்ணிருக்க சேவா இருக்கும். கன்ஃபார்ம் டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரானிக் டிப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிடும். இதுவே நமக்கு என்னைக்கு வந்து இதோட ரிசல்ட் தெரியும்னா 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணிக்கு தான் லைவா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் யாரு செலக்ட் என்ன அப்படின்றத நம்மளோட புக்கிங் ஹிஸ்டரியில போய் வந்து செக் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகிறவங்க இதுலயே நம்ம போயிட்டு பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கக்கூடிய புக்கிங். இது இன்னும் 2 நாள் நமக்கு புக்கிங் ஓப்பன்ல இருக்கும். யார் யாரெல்லாம் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலையோ அவங்க எல்லாருமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒரு சிலர் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்படிதான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நானே வந்து பாருங்க இந்த ஐடியிலே எத்தனை தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 தடவை பண்ணியிருக்கேன். இது 10வது தடவை சப்மிட் பண்ணியிருக்கேன். கிடைக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ச்சியா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா 20ஆம் தேதி உங்களுக்கு பிப்ரவரி மாசத்துல ரத சப்தமி, அதே மாதிரி நான் ரத சப்தமிக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. யாராவது வாலண்டியரா போயிட்டு சேவா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பிப்ரவரி மாசத்துல ரத சப்தமி டைமுக்கும் உங்களுக்கு 20ஆம் தேதி காலையில 11 மணிக்கு ஓப்பன் ஆகுதுங்க. பிப்ரவரி மாசத்துல அடிஷ்னல் திருமலா திருப்பதிக்கான ஸ்ரீவாரி சேவா ஜெனரல் ஸ்ரீவாரி சேவா வந்து நான் ரத சப்தமிக்கு வந்து மத்தியானம் 12 மணிக்கு சொல்லியிருக்காங்க. பராக்கமணி சேவாவுக்கு மத்தியானம் 1 மணிக்கு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாசத்துக்கான நோட்டிபிகேஷனும் நமக்கு அப்டேட் ஆகும். இப்போ இது 20ஆம் தேதி புக்கிங் வருது அப்படின்னா இந்த மாசம் ஒரு 25ஆம் தேதி அந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு புக்கிங்ல இப்போதைக்கு வந்து ஏப்ரல் மாசத்தோட எல்லா தர்ஷன் டிக்கெட்டும் அப்டேட் ஆயிடுச்சு. ஸ்பெஷல் ஹோமம் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்டேட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ ஒரு செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாசம் இருக்கக்கூடிய புக்கிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன டிக்கெட் வேணுமோ அதை கண்டிப்பா செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி வீடியோ இதுக்கு எல்லாத்துக்குமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது லிங்க்ஸ் தேவைப்படுது இல்லை ஏதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.